நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க. சார் என்னடா இது? சும்மாதான் சார். முதல்ல எங்க இருந்து கிளம்புடா. ஏன் சார்? பின்ன என்னடா, உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அக்கா, எங்க வீட்டுலாம் இந்த வேலை நான் தான் செய்வேன். டேய், உங்க வீட்டுல செய்யற சரி, இங்க ஏன்டா வந்து செய்யற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எங்களையில தப்பா நினைப்பாங்க? சார் இதுல என்ன சார் இருக்கு? உன்னை பாத்துக்க யாரும் இல்லன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். இங்கேயும் வந்து அதே வேலையை செஞ்சா அப்ப நாங்க பாத்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்னக்கா இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு வேலையாக்கா? அப்படி பார்த்தா சார் எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. டேய், சொல்றத கேள்றாண்டா, அப்புறம் கூட கூட பெரிய மனுஷங்களுக்கா பேசிட்டு இருக்க? இங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அப்படி செய்யற மாதிரி இருந்தா இங்க இருக்க கூடாது. அப்ப நான் கிளம்புறேன் சார். டேய், என்னடா உனக்கு இப்படி கோவம் வருது? பாரா கைப்பாம, நீ விளையாட்டை எடுத்து செய்யற விஷயத்த பாக்குறவங்க சீரியஸா எடுத்துக்குவாங்க. படிக்கிற பசங்களை வாத்தியார் லீவ் விட்ட டயத்துல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குறாண்டு என்ன தாண்டா தப்பா பேசுவாங்க? சார் பாக்குறவங்க சொல்றீங்களே, அவங்கள சார் என்ன வந்து பார்த்தாங்க. படிக்காம ஊரை சுத்தி இருந்தேனே, அப்ப வந்து யாருமே எதுவுமே சொல்லலையே சார். அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கிறப்ப அப்பயும் யாரும் வரலையே சார். வீட்டுல யாரும் இல்லாம தனியா 3 நாள் இருந்தேன் சார், அப்பயும் யாரும் வரல. இப்ப மட்டும் வந்துருவாங்களா சார்? வரட்டும் சார், நான் கேக்குறேன் சார். நீங்க மட்டும் இல்லன்னா நல்லா வீணா போயிருப்பேன் சார். உங்களுக்கு வேலை செய்யறது யாராவது தப்பா பேசுனா அவங்க நாக்க பூச்சி அறுத்து போட்டுருவேன் சார். டேய், உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுடா. சார் வீட்டுல அம்மா அப்பாலாம் அதை செய் இதை செய்ன்னு சொன்னதில்ல சார். நானும் தான் சார் செய்வேன். அந்த மாதிரி தான் சார் இங்கேயும். சும்மா உட்காந்து இருந்தா போர் அடியுது சார். இதெல்லாம் செஞ்சதான் சார் வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. சரிடா, நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 5 மணிக்கு சார். 5 மணிக்கா? எதுக்குடா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? சார் நான் எப்பயுமே 5 மணிக்கு எந்திரிச்சோம் சார். அப்பதான் சார் எங்க தெருப்பு கொஞ்சம் காலியா இருக்கும். போய் 10 குடம் தண்ணி அடிப்பேன். அதை எடுத்து ட்ரம்ல ஊத்திடுவேன். அப்புறம் பாத்திரம் தேய்ப்பேன், துணி தேய்ப்பேன், வீடு பெருக்குவேன். அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடும் சார். ஏய், இவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்கவே லேட் ஆயிடுமே. எப்படா ஸ்கூலுக்கு போவ? 8 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிருவேன்க்கா. இதுக்கு நடுவுல எங்க அப்பா லாரி வேற கழுவி கொடுக்கணும். டேய், இந்த வீட்டுல உங்க அக்காவோட ஒரு வேலை பார்க்கலடா. சரி, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னக்கா கஷ்டம்? எனக்கு பிடிச்ச ஒரு 4 பாட்டு பாடினே வேலை செய்வேன். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அது இல்லடா, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறதுக்கு கஷ்டமா இல்லையா? வேலை செய்யறது ஈஸி தான்க்கா, ஆனா படிக்கிறதுதான்க்கா கஷ்டம். அது இல்லாம சாரு வேற நிறைய டெஸ்ட் வைப்பாரா, அந்த நேரத்துல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்க்கா. இருக்குண்டா, இருக்கேன். இங்க பாரா கைப்பாமே, போன வருஷம் மாதிரில இந்த வருஷம் அவ்வளவு ஈஸியா இருக்காது. 8வது வந்தாச்சு. இனிமேலாம் விளையாட்டாவெல்லாம் படிக்க முடியாது. சீரியஸா படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். ஏங்க, அவனை ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயமுறுத்துறீங்க. அவன் நல்லா படிப்பான். என்ன கைபாம்? ஆமாக்கா, இந்த வருஷம் கஷ்டப்பட்டு படிப்போம்க்கா. படிச்சு டாக்டர் சொல்லி அம்மா சத்தியம் வாங்கி இருக்கு. அதுக்காக படிப்பேன்க்கா. டேய், இந்த மாதிரி பாத்திர வேலைக்கு நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தேன்டா கண்டிப்பா டாக்டர் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் இப்ப இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். படிப்பேன் சார். எனக்கா நம்ம நம்பிக்கை இல்லை. ஏன் சார்? ஆமாடா, 5 மணிக்கு எந்திரிச்சு நீ வாசல் தெரிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தேன்டா வாழ்க்கையை எப்படி பெரிய ஆளாக முடியும்? நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவே 5 மணிக்கு எந்திரிச்சு புக்கோட உட்காந்துருக்கணும். வேற உன் கஷ்டத்தை போக்குற ஒரே ஆயுதம் உன்னோட படிப்பு மட்டும்தான். அதுதான் வாழ்க்கையில் உன்னை எப்பவுமே உயர்த்தும். நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. டேய், உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் படிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது. அது எப்படி சார்? டேய், உங்க அம்மா நல்லா குணமாயி திரும்பி வந்த உடனே எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்கடா. நீ படிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அது போதும் சார். அந்த சந்தோஷத்துல நல்லா படிச்சிடும் சார். சரி, போய் கை காலெல்லாம் கழுவிட்டு என் டேபிள் 8வது அறிவியல் புத்தகம் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. முதல்ல பாடத்தை ஆரம்பிப்போம். சார் என்னடா இன்னைக்கேப்பா சார்? டேய், நன்றே செய் அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த உடனே ஆரம்பிக்கணும். போ. சரிங்க சார். உங்க 2 பேர் கதை என்ன? அண்ணாச்சி ஸ்கூல்ல சேராம எப்படி அல்வா கொடுத்தீங்க? ஓ அதுவா, சார் சொன்ன மாதிரி மார்க்காலேயே மடிக்கிட்டோம். அதான் வீட்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் டீல். அவங்க சொன்ன மாதிரி மார்க் எடுத்துட்டோமே, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நாங்க படிப்போம்னு நம்பிட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. எங்க அப்பா அம்மாலாம் எப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. உங்க வீட்ல எல்லாம் கண்டிப்பா மாத்த மாட்டாங்கல்ல. ஏய், வெண்ணிலா ஸ்கூல் மாறிட்டா, நீயும் கூடவே போற அதானே? அங்கதானே உன் ஃபேவரட் மிஸ் இருக்காங்க.
ஏய் எல்லாத்தையுமே விளையாடாதப்பா, சீரியஸா கேக்குறேன். 2 பேரும் இங்க தானே படிப்பீங்க, அதுல என்னடி சந்தேகம் உனக்கு? ஏய் இவ்வளவு பாரு. ஆமாண்டால்டா, யூனிஃபார்ம் கூட வாங்கிட்டோம்னா பாத்துக்கோயேன், இதுக்கு மேல எப்படி மாறுறது? ஆமாங்க காவியா, நிஜமாவே நாங்க 2 பேருமே ஒன்னாதான் யூனிஃபார்ம் வாங்கணும். கவலைப்படாத, நாம இனிமேல் பிரிய மாட்டோம், ஒன்னாதான் படிப்போம். ஏய் நம்பவே முடியல, உங்க அப்பால மறுபடியும் எதுவுமே கேட்கலையா? அப்பால ஒரு தடவை முடி பண்ணிட்டா அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாங்களே. என்ன தத்துவம்? நாங்களாம் நல்ல பொண்ணு வீட்டுக்கு காமிக்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஹார்ட் ஒர்க்மா, எதுவும் சும்மா வரல. அப்படி என்னப்பா பண்ணீங்க? என்னடி பெருசா பண்ணிருப்பா? அம்மாக்கு பாத்திரம் கழுவி கொடுத்திருப்பா, அப்பாக்கு ஷூ பாலிஷ் போட்டிருப்பா, அதானே? வெண்ணிலா, நீ ஏன் சொல்றீ? அது ஒண்ணும் இல்லடி, நாங்க எங்க இருந்தாலும் படிப்போன்னு புரிய வச்சிட்டோம், அதான் அவங்க அமைதியாயிட்டாங்க. இங்க படிக்க வச்சா எது வேணா விட்டு கொடுப்போன்னு காமிச்சோண்டி. நான் என் டான்ஸ் கிளாஸே விட்டுட்டேன்னா பாத்துக்கோயேன், என் அப்பாக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே மணிக்கிட்ட, அப்படிதானே? ஆமா, லீவ்ல நீ டான்ஸ் கிளாஸ் போன அவரே சொல்லிட்டானா பாத்துக்கோயேன். ஏய் நாங்க 2 பேருமே டிவி கூட பார்க்காம படிச்சோம்பா, புக் எடுன்னு சொல்ல கூட இடம் கொடுக்கல. இது போதாதா? உங்க மார்க்க பார்த்தாலே தெரியுதேப்பா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. இப்போ வீட்ல அண்ணன் போட்டு கொடுக்க ஒரு மேட்டர் இல்லாம பாவம் நொந்து போயிருக்கான். எனக்கு உன்னையும் அண்ணனையும் பார்த்தா பொறாமையா இருக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தா ஜாலியா இருக்கும்ல. ஆமா ஆமா, எங்களை விட எங்களை பாக்குறவங்களுக்கு தான் செம்ம ஜாலியா இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஏய் அங்க வந்து வெளியில அப்பதானே. ஐயோ அப்பா குடிச்சிருக்காங்களே, இங்க நிக்க கூடாது, கடவுளே இங்க நிக்க கூடாது. லூசு, உன் அப்பா உனக்காக வெயிட் பண்றாடி, நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்க. ஏய் வெண்ணிலா, நான் சொன்னேன்ல உனக்காக தான் வெயிட் பண்றாரு, போ. என்ன அப்பா வந்தது கூட கண்ணுக்கு தரலையா? கூப்பிட்டு தான் வருவியா? ஏய் கேக்குறான்ல. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா வரேன். ஏன் இப்ப நீங்க போங்கப்பா. எப்போ என் கூட பைக்ல தானே வருவ, இப்ப என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க கூட வரேன்ப்பா, நீங்க போங்கப்பா. அப்பா கூப்பிடுறேன், வா, நான் வரணும். ஏறு. நான் உங்க கூட வரமாட்டேன். அதான் ஏன்? அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, நீங்க கிளம்புங்கப்பா. என்ன சொன்ன? அசிங்கப்படுத்துறனா? கிளம்புங்கப்பா, நீங்க குடிச்சிருக்கீங்க, உங்க கூட வர எனக்கு அசிங்கமா இருக்கு. என் கூட வரமாட்டேன்னு இப்போ நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற, நான் இல்ல. அப்பா நீங்க குடிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு போங்கப்பா. குடிச்சா என்ன? எப்பவும் நான் அப்படிதானே. இன்னைக்கு என்னவோ புதுசா குடிச்சிட்டு வர மாதிரி சொல்ற. வா போலாம். நான் வரமாட்டேன்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நீங்க கிளம்புறீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? வீட்டுக்கு தானே வருவ. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க அப்பா உன்னை அவ்வளவு கூப்பிடுறாரு, நீ போக மாட்டேன் அடம் பிடிக்கிற. வீட்டுக்கு போன திட்ட மாட்டாரா? ஏய் கேட்டுட்டே இருக்கோம்ல, என்ன பதில் சொல்றீ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் இன்னைக்கு டியூஷன்லாம் சீக்கிரமா முடிச்சிங்க போல? குருவி இன்னைக்கு டியூஷன் இல்லையா? அப்புறம் என்ன சார் இந்த பக்கம்? வசூலுக்கு வந்திருக்கேன்யா. என்னது வசூலா? ஆமா குருவி, ஒருத்தனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்ட கட்சி மாட்ட கட்சி, கட்சியில இந்த குருவி தள்ள கைய வச்சிட்டீங்க. என்ன கை வச்சுட்டாங்க? ஏன் சார் வட்டிக்கு விடுறது ஏன் பிசினஸ் சார்? அதுவும் இல்லாம இது ஏன் ஏரியா, இப்படி ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல ஆப்பு வச்சிட்டீங்களா சார்? வட்டி கொடுக்கறது உன் பிசினஸா? என்னமோ லைசன்ஸ் எடுத்து தொழில் செய்யற அடைக்கடை சேட்டு மாதிரியே பேசுற. பின்ன என்ன சார், அந்த ஒரு ஸ்கூல்ல வருமானத்தை நம்பி வாழ முடியுமா? ஏதோ 4 காசு வெளியில குத்து வாயும் வைத்தியம் கழுவினுக்குற, இப்படி மொத்தமா போட்டு தள்ளுறீங்களா சார்? யோ, ஊருனா 10 டீ கடை, 10 மளிகை கடை, 10 ஆஸ்பத்திரி இருக்கத்தான் செய்யும். அதுக்கு அதை போட்டின்னு சொல்ல முடியுமா? சார் நீங்களாச்சும் பல தொழில் பண்றவரு, நானு ஒரே ஒரு தொழில் பண்றேன். என் வயிற்றுல ஆச்சா பாவம் சார். யோ, என்னமோ உன் வீட்டு காசை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுற. நான் கொடுக்குறேன், நான் வாங்குறேன், இதுல உனக்கு என்ன ஆச்சு? ஏன் சார் இது ஏன் ஏரியா சார்? இங்க என் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, இது பெரிய ஹார்பர், இவர் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 ஓட்டு வீடு 4 கூரை வீடு தரதே பெரிய விஷயம், பெருசா பேச வந்துட்டான். ஏன் சார் இப்போ முடிவா என்னதான் சார் சொல்றீங்க? நான் முடிவு சொல்றதா சொல்லவே இல்லையே சார். வேணாம் சார். என்ன பண்ணுவ? அழுதுருவேன் சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாகுதா? யோ, சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னையா.
ஊர்ல நான் எந்த வேலை செஞ்சாலும் செய்வேனே தவிர ஆனா வட்டிக்கு மட்டும் விட மாட்டேன். பா இப்போதான் சார் என் நெஞ்சில பாலை வாத்தீங்க. ஆமா எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க? எப்பா எந்த வேலை பார்த்தாலும் பாப்பனே தவிர ஆனா வட்டி தொழில ஒண்டி பார்க்க மாட்டேன்னு. இது ரொம்ப பாவப்பட்ட தொழிலியா? ஆமா சார், ஒவ்வொருத்தவங்கிட்டையும் காசை குத்துட்டு அதை வாங்குறதுக்குள்ளேயோ நம்ம ஐயா பாவமா ஆயிடுவோம். யோ நான் அதை சொல்லலையா, வட்டிக்கு விடுறது பாவம் ஐயா. என்னையா சிரிக்கிற? சார் இன்னைக்கு வட்டி தொழில் தான் சார் பெரிய பிசினஸ். அது மட்டும் இல்லனா இந்த உலகத்துல எந்த பேங்கும் கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட கடன் வாங்கி தான் வட்டி போட்டு கொடுக்குது. அதையே அதை ஒரு தனிப்பட்ட மனுஷன் பண்ணா தப்பா? யோ ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சு சொன்னேன், கேட்கறதும் கேட்காத உன் இஷ்டம். சரி நீ என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சார், சும்மா தான் ஸ்டாலின் சார் வீட்டு வரைக்கும். யோ அங்க ஸ்கூல்ல தலைக்கு மேல வேலை இருக்கு, நீ சும்மா தான் இருக்குன்னு அலட்சியமா சொல்ற. இந்த வருஷம் மினிமம் ஸ்ட்ரென்த் நம்ம காட்டலன்னா ஸ்கூல்ல எடுத்து மூட வேண்டியதுதான். அப்புறம் நீ நானும் ரோட்டை அலைய வேண்டியதுதான். ஏன் சார் அதுக்கு நாம என்ன சார் பண்ண முடியும்? வீடு வீடா போய் ஸ்கூலுக்கு ஆள் சேர்க்கலாம் வாயா. ஏன் சார் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏன் சார் எதுக்கு இந்த வாட்டி புதுசா ஆள் சேரல சார்? நான் தான் அண்ணாச்சி ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் வெந்தது வேகாததுன்னு நம்ம ஸ்கூலுக்குனே இருக்குமா சார்? அது கூட வந்து சேரலையே சார்? ஆமாய்யா எனக்கு அதான் புரியல, சுத்தமா டல் அடிக்குதே. ஏன் சார் இருக்கிறதே இன்னும் 2 வாரம் தான் சார், அதுக்குள்ளே நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அப்படியே எதுவும் சொல்லாதீயா. ஒவ்வொருத்தனும் என்னென்னமோ சாதிக்கிறான். நம்மளால ஒரு 4 பசங்களை ஸ்கூல்ல சேர்க்க முடியலன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லையா? சரிங்க சார், இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீ இந்த பக்கமா போய் ஒரு 10 வீட்டை பாரு, நான் அந்த பக்கம் போய் ஒரு 10 வீட்டை பாக்குறேன். சாயங்காலத்துக்குள்ள ஆளுக்கு 5 பசங்களை அல்றோம். டன் சார். ஏய் அவளை வாயை திறந்து பேச சொல்லு. ஏய் கேக்குறாருல பேசுடி. இப்பவே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாள். நாளைக்கு நம்மளுக்கு வயசானா இவன் நம்மள மதிப்பா நினைக்கிறியா நீ? தூக்கி தூர போடுற மாட்டா? அப்பா என்னடி கத்துற? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பா மேல கொஞ்சமாவது பயம் இருக்கா? அவர் அவ்வளவு தூரம் கூப்பிட்டும் நீ வராம இருந்திருப்ப. அவ எப்படி வருவா? அவளுக்கு என் கூட வர்றது அவமானமா அசிங்கமா? ஏய் அப்படியா சொன்ன? அசிங்கப்படுத்திட்டாடி. பொண்ணு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தல. இதெல்லாம் எனக்கு தேவைதான். நான் சொன்ன எங்க கேக்குறீங்க? பொட்ட பிள்ளை கிட்ட பாசம் வைக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு 2 பேரும் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கத்துற? அப்பாவை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அப்படி பேசலாமா? தப்பு தானே? ஏன் அத கூட நாங்க கேட்க கூடாதா? நான் இத்தனை நாளா ஏதாவது பேசியிருக்கேனா? எப்பவுமே அப்பா பக்கமே பேசுற. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அது நீ எப்பயாச்சும் யோசிக்கிறியா? இத்தனை நாள் இதே அப்பா தானே, இப்ப மாத்திரம் என்ன புதுசா பெருசா வந்துச்சு உனக்கு? எப்போதுமே நான் குடிச்சிட்டு வரது வழக்கம் தானே, இன்னைக்கு மாத்திரம் என்ன பெருசா கேள்விலாம் கேக்குற நீ? ஏய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர விடாதுன்னு சொன்னேன்ல, கேக்குறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ பத்தி தப்பா பேசாதீங்க, அவங்கள நல்லவங்க தான். அப்பயே இப்படி பேசுற நீ? யாரும் சொல்லி கொடுக்காம தான் இந்த மாதிரி பேசுறியா நீ? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு நாள் தான் நானும் பொறுத்துட்டு இருப்பேன்? நானும் வளர்ந்துட்டேன்பா, அத நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஏய் லேடி சொல்றாவ. என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு விவரம் புரியும்பா. நீங்க குடிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா? உங்களால நான் தான்ப்பா அசிங்கப்படுறேன். வெண்ணிலா. ஆமாப்பா, குடிச்சிட்டு வரவங்கள நான் எப்படிப்பா அப்பான்னு சொல்ல முடியும்? ஏய் வெண்ணிலா, நீ என்ன அதட்டுறத விட்டுட்டு அப்பாவை கேளு. உனக்கே தப்பு யாரோடதுன்னு தெரியும். திருப்பி திருப்பி என்னையே கேக்குற. குடிக்கிறா சரி, உன்னை நல்லா பாத்துக்கலையா? இல்ல உங்க அம்மாவை தான் சரியா கவனிச்சுக்கலையா? நான் என்ன குடிச்சிங்க ஊந்து கிடந்தேனா சொல்லு? என் குடும்பத்தை நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப குடிக்கிறது தப்பு இல்லையாப்பா? அப்படி சொல்ல வரல. வேற எப்படிப்பா? குடிக்கிறது தப்பு தானேப்பா? குடிக்கிறது ஒழுக்கங்கட செயல்னு எங்க சார் சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. எங்க அப்பா ஒழுக்கம் இல்லாதவன்னு இந்த ஊரே பாக்குதுப்பா. அசிங்கமா இருக்குப்பா. ஏய் என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஆமா நான் பெரிய மனுஷிதான். இனியாவது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் நடந்துக்கோங்க. கிளாஸ்ல குடிக்கிறத பத்தி யாராவது கிளாஸ் எடுத்தாலே எங்க என் அப்பாவை கை காமிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரோட்ல யாரோ ஒரு குடிக்காரன் திட்டினாலோ என்னமோ உங்களை திட்டுற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. வெண்ணிலா. ஆமாப்பா, எல்லா பசங்களுக்கும் முதல் ஹீரோ யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா தான்ப்பா. அதுக்கு அவங்க அப்பா நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்லவங்களா அவங்க முன்னாடி நடிச்சாலே போதும்பா. நாங்க நல்லது எதுன்னு கத்துப்போம். அப்படி இல்ல வெண்ணிலா. எனக்கு இப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கற நீங்களே இப்படி பண்ணா நான் யார பார்த்து கத்துப்பேன்? வெண்ணிலா. என் அப்பாவா நீங்க எதை பண்றீங்களோ அதுதான்ப்பா நல்லது. நீங்க வேணான்றதுதான்ப்பா கெட்டது. சொல்லுங்கப்பா. உனக்கு தான் புரியுது, அப்புறம் என்ன?
இல்லப்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. புக்ல தப்புன்னு போட்டிருக்கு, சாரும் தப்புன்னு சொல்றாரு. ஆனா அத நீங்க செய்யறப்போ எனக்கு எப்படிப்பா நல்லதுன்னு தெரியும்? சரி ஓ. ஏன்பா என்னை விட உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா? சொல்லுங்கப்பா. நீங்க நல்ல பொண்ணா இருங்கன்னு சொல்லும் போது நான் கேக்குறேன்ல, நான் சொன்னது தப்பாப்பா? வெண்ணிலா நீ போய் படுப்போ. அப்பா எனக்கு அசிங்கமா இருக்குப்பா, இனிமேல் அப்படி பண்ணாதீங்கப்பா. நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிற போல படிக்கிறேன், ஒழுக்கமா இருக்கேன். எனக்கும் எங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்லிக்கணும்பா. போய் படுறா, நாளைக்கு பேசிக்கலாம். ஓ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கண்ணா, உண்மையாவா சொல்ற? ஆமாங்குருவி. நம்பவே முடியலையடா. அம்மாவா அப்படி சொன்னாங்க? ரெண்டாவது கல்யாணம், தங்கச்சி பாப்பா, என்னடா இது? உனக்கே எப்படி இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? தலாலாம் சுத்துதுடா. பாப்பாவை எங்க கூப்பிட்டு வருவா இல்ல உன்னை அங்க கூட்டிட்டு போவான்னு என்கிட்டயே கேக்குறாங்க குருவி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. அப்ப மூடின வாய்தான், இது வரைக்கும் திறக்கல. ஓ, அப்போ வேணும்னு சொல்ல வானானும் சொல்ல, அப்படிதானே? என்கிட்ட எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தாங்க, எனக்கு பதில் சொல்லவே தெரியல குருவி. அழுகதான் வந்துச்சு. புரியுதுடா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்பதான் எனக்கே அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள அதுல ஒரு பங்கு கேட்டா எப்படி குருவி? என்ன குருவி சைலண்டா இருக்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல கண்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துலலாம் 10-12 புள்ள பெத்துப்பாங்கடா. எந்த புள்ள மேல பாசம் அதிகம்னு கேட்டா அம்மாங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லா புள்ளைங்களுமே ஒண்ணுதான். நம்ம தான் அம்மா பாசத்தை பங்கு போடுறோம், ஆனா அம்மாங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன குருவி சொல்ற? சொல்றேன்னு கோச்சிக்காத கண்ணா, இதுவும் உன் தங்கச்சி தானே. ஏண்டா கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ விட்டு கொடுக்குற, உன் சொந்த தங்கச்சிக்கு நீ விட்டு கொடுக்க கூடாதா? நீ அதை ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலும் அது உன் தங்கச்சி தான். புரியுதா உனக்கு? குருவி எனக்கு கஷ்டமா இருக்கு குருவி, வேணாம். சரி, நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன பண்றது சொல்லு? அதுக்காக நடந்ததை மாத்தவ முடியும்? என்ன குருவி இவ்வளோ ஈஸியா சொல்ற? இதுவே உனக்கு நடந்திருந்தா நீ இப்படி பேசியிருப்பியா? சொல்லு குருவி. எப்பா, உன்ன மாதிரி எல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்லாமா வேணாமான்னு ரூம் போட்டெல்லாம் யோசிக்க மாட்டேன் கண்ணா. நம்மள பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 தான். சும்மா எனக்கு சொல்லாத குருவி. ஏண்டா கண்ணா, கெட்ட விஷயத்த கூட நல்லதா பாக்குற பக்குவம் உங்ககிட்ட தான் நானே கத்துக்கினேன். இப்போ நீயே இப்படி பேசினா நான் என்னடா சொல்றது? என்ன குருவி தப்பு ஏமாலன்னு சொல்ல வரியா? உனக்கு போய் தப்பு எது சரி எதுன்னு நான் சொல்லமா கண்ணா? நேரம் பார்த்து சங்கு ஊதுற கண்ணனுக்கா சொல்லி தரணும். நீயே பார்த்துப்ப கண்ணா, எனக்கு தெரியும். என்ன குருவி இப்படி சொல்லிட்ட? நான் சின்ன பையன் குருவி, எனக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, வேற யாரும் கதி இல்லைன்னு இருந்தப்ப கூட அம்மாக்கு நான் போதும்னு ஏன் தோணவே இல்லை குருவி? அது வேறடா, அப்பா உன்னையும் ஒன்னா. சரி அதை விடு. அம்மா இல்லாம அந்த பாப்பா கஷ்டப்படும்னு இப்ப சொல்றாங்களே, ஆனா எவ்வளவு நாள் இவங்க இல்லாம நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு இவங்க யோசிக்கலன்னு தானே அர்த்தம். அப்ப என்னை விட அவங்களுக்கு அந்த பாப்பா தான் முக்கியம், அப்படிதானே? நான் அப்படி ஒன்னும் அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை குருவி. எத்தனையோ வருஷம் தனியா இருந்து பழகிட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லை குருவி. கண்ணா, நீ ஒரு ஞானி மாதிரி பேசுறடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்குது. எதுவா இருந்தாலும் நிதானமா முடிவெடு. இப்போ உனக்கு அம்மா வேணுமா வேணாவா? வேணும். அப்போ தங்கச்சி? அம்மா மட்டும்தான் வேணும். இதாண்டா மனுஷன் புத்தின்றது. அம்மா இல்லாதப்போ எப்படியாவது அவங்க அன்பு மட்டும் போதும்னு இருந்த, இப்ப அம்மா கூட சேர்த்து ஒரு தங்கச்சி பாப்பா இலவசமா கிடைக்குதுன்னும் போது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. தங்கச்சி பாப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாடுறத விட்டு எதுக்கு நீ இப்படி யோசிக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல குருவி, எனக்கு சங்கடமா இருக்கும். பாப்பா எல்லாம் வேணாம். என் அம்மாக்கு பாப்பா தான் வேணும்னா அங்கேயே போயிரட்டும், எனக்கு யாருமே வேணாம். டேய், உங்க அப்பா அம்மா உன்னை விட எவ்வளோ பரவாயில்ல. என்ன குருவி சொல்ற? ஆமாண்டா, அவங்க உன்னை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணமாவது இருந்தது. நீ ஒரு காரணமும் இல்லாம உன் தங்கச்சியை வெறுக்கிறீடா கண்ணா. ஏன்டா? ஏண்டா வேணான்னு சொன்னா எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்.
அப்போ நீ மட்டும் உன் தங்கச்சியை வேணான்னு சொல்லலாமா? சொல்லு கண்ணா. ஒன்னும் அவசரம் இல்ல, யோசித்து ஒரு நல்ல முடிவா எடு. என்ன ம் போலாமா? ம்